பிறந்த இறை குலம் நாமே. அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே. அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. ஒரு மனத்தோராய் அனைவரும் வாழ்வோம், அருள் ஒளி வீசும் ஒரு வழி போ. ஒரு மனத்தோராய் அனைவரும் வாழ்வோம், அருள் ஒளி வீசும் ஒரு வழி போ. பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம், பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம். பரிவுள்ள இறைவன் திருவுளம் காண்போம். அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே. அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே. அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Velangani, who are watching the same. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கியனுடைய அன்பு பக்தர்களே, நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து வந்து ஆண்டவருடைய தியாக பள்ளியாம் திருப்பள்ளி நிறைவேற்றிக் கொள்ளும் இருக்கின்றோம். அன்னையாம் தாய் திருச்சபை இன்று பேருவகையோடு புனித செபஸ்தியாரனுடைய திருநாளை கொண்டாடி மகிழ்கின்றது. அன்னையினுடைய ஆலயத்திற்கு நன்றி செலுத்துகின்ற மனநிலையிலும் பல்வேறு விண்ணப்பங்களை ஆண்டவரிடம் அன்னையின் வழியாக சமர்ப்பிக்கின்ற மனநிலையிலும் வந்திருக்கின்றோம். எனவே கடவுள் அன்னையின் வழியாக நாம் பெற்ற அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துகின்ற பள்ளியாகவும், தொடர்ந்து அன்னையின் வழியாக நம் ஒவ்வொருவரையும், நம்முடைய குடும்பங்களையும், நம்முடைய உறவுகளையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனவருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும்
கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்தும் நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மனத்துணிவை எங்களுக்கு அருளுமை மன்றாடுகின்றோம். உம்முடைய மறைசாட்சியான புனித செபஸ்தியாரின் சிறந்த எடுத்துக்காட்டினால் நாங்கள் தூண்ட பெற்றுள்ளோம். இவ்வாறு மனிதருக்கு கீழ்ப்படிவதை விட உமக்கே கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளும் மனத்துணிவினை பெற எங்களுக்கு ஆற்றல் அருளும். உமோடு துயாவின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் ஓம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை சொற்றொடர்கள் 1-10 முடிய. சகோதர சகோதரர்களே, தலைமை குரு ஒவ்வொருவரும் மனிதனிடமிருந்து தேர்ந்து கொள்ளப்பட்டு பாவங்களுக்கு கழுவாயாக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்துவதற்காக மக்கள் சார்பாக கடவுள் முன் பணிபுரிய ஏற்படுத்தப்படுகின்றார். அவர் தாமே வலுவின்மைக்கு ஆளாக இருப்பதால் அறியாமையில் இருப்போருக்கும் நெறி தவறி நடப்போருக்கும் பரிவு காட்ட கூடியவராய் இருக்கிறார். அவர் மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாயாக பலி செலுத்தும் பொழுது தம் வலிமையின் பொருட்டு தமக்காகவும் பலி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார். மேலும் யாரும் இம்மதிப்புக்குரிய பணியை தாமே தேர்ந்து கொள்ளவில்லை. ஆரோனுக்கு வந்தது போன்று கடவுளிடமிருந்தே அழைப்பு வர வேண்டும். அவ்வாறே கிறிஸ்துவும் தலைமை குருவாக தம்மையே உயர்த்தி கொள்ளவில்லை. நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்று அவரிடம் கூறவே அந்த மேன்மையை அவருக்கு அளித்தார். இவ்வாறே மற்றொரிடத்தில் மெல்கிதேசியின் முறைப்படி நீ என்றென்றும் குருவே என்று கூறப்பட்டுள்ளது. அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரலில் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவரை செவிசாய்த்தார். அவர் இறைமகனாயிருந்தும் துன்பங்கள் வழியாக கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரையும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். மெல்கிதேசியின் முறைப்படி வந்த தலைமை குரு என்றும் கடவுள் அவருக்கு பெயர் சூட்டினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 100. திருப்பாடல் 110.
பதிலுரை. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. நீர் என்றென்றும் குருவே. ஆண்டவர் என் தலைவரிடம், நான் உன் பகைவரை உமக்கு காண்மனை ஆக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் வீற்றிரும் என்று உரைத்தார். வலிமை மிகு உமது செங்கோலை ஆண்டவர் சீயோனிலிருந்து ஓங்கச் செய்வார். உம் எதிரிகளிடையே ஆட்சி செலுத்தும். மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. நீர் என்றென்றும் குருவே. நீர் உமது படைக்கு தலைமை தாங்கும் நாளும் தூய கோலத்துடன் உன் மக்கள் தம்மை உவந்தளிப்ப. வைகரை கருயர்த்த பணியைப் போல உம் இளம் வீரர் உம்மை வந்தடைவர். மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்று ஆண்டவர் ஆணையிட்டு சொன்னார். மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. நீர் என்றென்றும் குருவே. Alleluia, 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 Alleluia. கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராம். தூய மார்க்குடைய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 18 22 முடிய. யோவானுடைய சீடரும் பரிசேயரும் நோன்பு இருந்து வந்தனர். சிலர் இயேசுவிடம், யோவானுடைய சீடர்களும் பரிசேயருடைய சீடர்களும் நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மணவிருந்தினர்கள் நோன்பு இருக்க முடியுமா? மணமகன் அவர்களோடு இருக்கும் காலமெல்லாம் அவர்கள் நோன்பு இருக்க முடியாது. ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்பொழுது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறு ஒட்டு போட்டால்
அந்த புதிய துணி பழையதிலிருந்து கிழியும், கிழிசலும் பெரிதாகும். அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் மது தோற்பைகளை வெடிக்கச் செய்யும், மதுவும் தோற்பைகளும் பாழாகும். புதிய மது புது தோற்பைகளுக்கே ஏற்றது என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கியனுடைய அன்பு பிள்ளைகளே, அன்னையாம் தாய் திருச்சபை இன்று பேரு வகையோடு நமக்கெல்லாம் பிரசித்தி பெற்ற புனித செபஸ்தியாரனுடைய திருநாளை கொண்டாடி மகிழ்கின்றது. இன்றைய திருநாளை சிறப்பிக்கின்ற புனித செபஸ்தியாரனுடைய வாழ்க்கையும் இன்று நாம் வாசிக்க கேட்ட வாசகங்களும் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற அருமையான பாடம். துன்பங்களின் வழியாகத்தான் நாம் நிறை வாழ்வை பெற முடியும் என்ற கருத்தை மையப்படுத்துகின்றது. பிரியமானவர்களே, செபஸ்தியாரனுடைய வாழ்க்கையை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பிறந்து ஏறக்குறைய 300 ஆண்டுகள் கழித்து அவர் பிரான்ஸ் தேசத்திலே பிறந்தார். 256ஆம் ஆண்டு பிரான்ஸ் தேசத்திலே பிறந்து தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் இத்தாலியில் இருந்த மிலன் நகரிலும் ரோமை நகரிலும் செலவிட்டார். அவர் வாழ்ந்த காலங்கள் மிகவும் குறைவு, 32 ஆண்டுகள் மட்டுமே இந்த உலகத்திலே வாழ்ந்தார். ஆனால் இந்த காலங்களிலே அவர் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் இயேசுவுக்காக அர்ப்பணித்தார். அவர் மிலான் தேசத்திலே வாழ்ந்த பொழுது அவர் ரோமையை சார்ந்த படையிலே படை தளபதியாக உயர்த்தப்பட்டார். அந்த காலமானது கிறிஸ்தவர்களுக்கு எதிராக ஆட்சி செய்த தியோக்லசின் என்ற பேரரசனுடைய காலம். கிறிஸ்தவர்கள் என்றாலே அழித்தொழிக்க வேண்டும், சிறையிலிடப்பட வேண்டும், துன்புறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த பேரரசன் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக தன்னுடைய ஆட்சியை நடத்தி கொண்டு வந்தான். இந்த சூழலிலே புனித செபஸ்தியார் அந்த அரசனுடைய படை தளபதியாக இருந்து கொண்டு கிறிஸ்தவர்களை ஊக்கப்படுத்துகின்ற செயல்களிலும் கிறிஸ்தவத்தை வளர்க்கின்ற செயல்களிலும் ஈடுபட்டு வந்தார். இதுதான் அவர் செய்த மாபெரும் செயலாக பார்க்கப்படுகின்றது. வெளியில் இருந்து கொண்டு கூட அவர் செய்யவில்லை, மாறாக அந்த பேரரசனுடைய படை தளபதியாக இருந்து கொண்டு கிறிஸ்தவர்களை ஊக்கப்படுத்தவும் கிறிஸ்துவ மதத்தை வளர்க்கவும் தன்னால் இயன்ற காரியங்களை செய்தான். அவ்வாறு அவர் செய்த ஒரு குறிப்பிட்ட காரியம், அந்த படைகளிலே இருந்த 2 சிறந்த படை வீரர்கள் மார்க்ஸ் மார்சலின், இந்த இருவரும் கிறிஸ்துவத்திற்கு வருவதற்கும் கிறிஸ்துவத்திலே அவர்கள் வந்தபொழுது தங்களிடம் தாங்கள் சந்தித்த துன்பங்களினால் துவண்டு போகாமல் இருக்க அவர்களை ஊக்கப்படுத்தவும் செய்தார். இதனால் மிகவும் கோபப்பட்ட அந்த பேரரசன் தியோக்லசின் செபஸ்தியாரை அழைத்து அவரை சிறைப்பிடித்து ஒரு தூணிலே கட்டி அம்புகளால் எய்து கொலை செய்தான் என்று அவருடைய வரலாறு சொல்கின்றது. ஆனால் அவன் இறக்கவில்லை. அப்பொழுது அங்கிருந்த ஒரு புனிதையாகிய ஐரின் என்ற பெண்மணி அவரை மீண்டுமாக மீட்டெடுத்து தன்னுடைய வீட்டிலே மருத்துவ உதவி செய்து அவருக்கு புத்துயிர் கொடுத்தாள். மீண்டுமாக செபஸ்தியார் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்காக அர்ப்பணித்து பேரரசனுடைய அரண்மனைக்கு சென்று, நான் மீண்டும் உயிர் பெற்றிருக்கின்றேன், இயேசுவுக்காக நான் மரித்தேன் என்று நீங்கள் நினைத்தீர்கள், இயேசுவுக்காக நான் உயிர் பெற்றிருக்கின்றேன். மீண்டுமாக நான் சொல்கின்றேன், நீங்கள் கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களை வளர்க்கவில்லை என்றால்
உங்களுடைய பேரரசு வீழ்ந்து போகும் என்று சொல்லி அரசனுடைய அவைக்கு சென்று நேருக்கு நேராக இத்தகைய சூளுரையை செய்தார் செபஸ்தியார். மிகவும் கோபமுற்ற அந்த பேரரசன் தியோக்லசின் அவரை கட்டையால் அடித்து கொன்றதாக நாம் வாசிக்கின்றோம். 288ஆம் ஆண்டு தன்னுடைய உயிரை இயேசுவுக்காக துறந்தார். பிரியமானவர்களே, இவருடைய வாழ்க்கையினுடைய வரலாற்று நிகழ்வுகள், வாழ்க்கையினுடைய செயல்கள் நமக்கு 2 வகையான படிப்பினைகளை நமக்கு கொடுக்கின்றது. துன்பங்களின் வழியாக நிறை வாழ்வை பெற வேண்டுமென்றால் 2 காரியங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். அதை புனித செபஸ்தியார் அருமையாக கடைபிடித்தார். 1, ஆண்டவர் இயேசுவுக்கு மட்டுமே அடிபணிய வேண்டும். பேரரசன் எவ்வளவு மிரட்டியும் செபஸ்தியார் ஒருபொழுதும் அடிபணியவில்லை. அந்த பேரரசனிடமே சொன்னான், நான் என்னை உருவாக்கிய, என்னை படைத்த, என்னை பராமரிக்கின்ற ஆண்டவர் இயேசுவுக்கு மட்டுமே அடிபணிவேன். நீங்கள் பேரரசனாக இருக்கலாம், எனக்கு உயர்ந்த பதவியை கொடுத்திருக்கலாம், நான் எல்லாவற்றையும் இழந்தாலும் இயேசுவை ஒருபொழுதும் இழக்க மாட்டேன், இயேசுவை ஒருபொழுதும் மறுதலிக்க மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். இந்த வாழ்க்கை முறையிலே அவர் சந்தித்த ஒரு அருமையான நிகழ்வாக விவிலிய அறிஞர்கள் சொல்வது, அவர் துன்பத்தை ஏற்ற பொழுதும் கிறிஸ்துவில் தன்னுடைய வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியை அவர் கண்டார் என்று விவிலிய அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள். அவர் இந்த உலகத்தினுடைய பொருட்களின் மீது மகிழ்ச்சியை கொள்ளவில்லை. இந்த உலகத்தினுடைய பட்டங்களின் மீது அவர் படைதளபதியாக இருந்தார், இன்னும் உயர்ந்த ஸ்தானத்திற்கு சென்றிருக்கலாம், அதிலே அவர் மகிழ்ச்சியை காணவில்லை. மாறாக துன்பங்கள் பட்டாலும், வேதனைகள் பட்டாலும், அவமானங்கள் பட்டாலும், உயிரே போனாலும் நான் நம்புகின்ற இயேசுவில் நான் மகிழ்ச்சியை காண்பேன் என்று அவர் வாழ்ந்ததனால்தான் அனைத்து துன்பங்களையும் அவரால் ஏற்க முடிந்தது, அனைத்து துன்பங்களையும் அவமானங்களையும் கடவுளுக்காக அவர் ஒப்புக் கொடுக்க முடிந்தது என்று விவிலிய அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள். பிரியமானவர்களே, இதுதான் நிறை வாழ்வுக்கான அடிப்படை பண்பாக நாம் பார்க்கின்றோம். யார் ஒருவர் இந்த உலகத்தினுடைய செல்வங்களின் மீதோ, இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களின் மீதோ, பதவிகளின் மீதோ, பட்டங்களின் மீதோ நம்பிக்கை வைத்தீர்கள் என்றால் அவர்களால் வாழ்வை, குறுகிய வாழ்வை பெற முடியும், நிறை வாழ்வை பெற முடியாது. நிறை வாழ்வு என்பது நமக்கு விண்ணக பேரின்ப வீடு. அந்த நிறை வாழ்வை பெற வேண்டும் என்றால் துன்பங்களை இயேசுவுக்காக ஏற்று இயேசுவுக்காக மட்டுமே வாழ வேண்டும் என்பதை செபஸ்தியார் வழியாக நாம் உணர்ந்து கொள்கின்றோம். பிரியமானவர்களே, 2வது செய்தியாக செபஸ்தியார் வழியாக நாம் கற்றுக்கொள்வது, அவர் விசுவாசத்தில் வேரூன்றி இருந்தார், அந்த விசுவாசத்தை பிறரோடு பகிர்ந்து கொண்டார். விவிலியத்திலே வாசிக்கின்றோம், இயேசு கிறிஸ்துவிடம் அன்பு சீடர்கள் இவ்வாறாக கேட்கின்றார்கள், ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தும், எங்களுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் என்று இயேசு கிறிஸ்துவிடம் சீடர்கள் கேட்பதை விவிலியத்திலே வாசிக்கின்றோம். அத்தகைய வாழ்வை வாழ்ந்தவர்தான் செபஸ்தியார். தான் மட்டுமல்லாமல் தன்னோடு இருந்த அனைவரையும் விசுவாசத்திலே உறுதிப்படுத்தினார். அதனால்தான் பல்வேறு துன்பங்களை அவரால் சந்திக்க முடிந்தது. அவர் அரசனுக்கு எதிராக பல்வேறு கிறிஸ்தவர்கள் துன்பப்படுகின்ற பொழுது அவர்களிடம் ஓடோடி சென்று, இயேசுவுக்காக வாழுங்கள், துன்பங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், இந்த துன்பங்கள் எல்லாம் நிலையற்றது, நிலையான பேரின்பம் விண்ணக வீட்டில் மட்டுமே இருக்கின்றன என்று சொல்லி அவருடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தியதை நாம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நிறை வாழ்வை பெற வேண்டுமென்றால் நாம் விசுவாசத்தில் நிலைத்து நின்று பிறரையும் விசுவாசத்திலே உறுதிப்படுத்த வேண்டும். இதைத்தான் நம்முடைய புனிதராகிய செபஸ்தியார் நிறைவாக செய்ததை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்தை நாம் அடிப்படையாக எடுத்துக்கொண்டு சிந்திக்கின்ற பொழுது, முதல் வாசகத்திலே பழைய ஏற்பாட்டினுடைய குருவையும் புதிய ஏற்பாட்டின் குருவாகிய இயேசு கிறிஸ்துவையும் ஒப்புமைப்படுத்தி நாம் இன்று வாசிக்க கேட்டோம். குருவானவர் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டு மக்களுக்காகவும் தன்னுடைய பாவங்களுக்காகவும் அவர் பரிகார பலிகளை செலுத்துகின்றவர். அவ்வாறுதான் இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்திற்கு வந்து நம்முடைய பாவங்களுக்காக மீட்பை கொண்டு வந்தார்,
துன்பங்களை ஏற்றுக்கொண்டார் என்று நாம் வாசிக்கின்றோம். அப்படியாக இந்த உலகத்திலே துன்பங்களின் வழியாகத்தான் நிறை வாழ்வு உண்டு என்பதை பழைய ஏற்பாட்டு குருத்துவ வாழ்வும் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்வும் நமக்கு நினைவுபடுத்துகின்றது. அதைத்தான் செபஸ்தியாரும் செய்தார். துன்பங்களின் வழியாகத்தான் நிறை வாழ்வு, துன்பங்கள் படாமல் ஒருபொழுதும் நாம் நிறை வாழ்வை பெற முடியாது என்பதை முதல் வாசகம் தெளிவுபடுத்துகின்றது. இனி நற்செய்தி வாசகத்திலே பரிசேயர்களும் சதுசேயர்களும் இயேசு கிறிஸ்துவை கேள்வி கேட்கின்ற நோக்கத்தோடு பரிசேயர்களுடைய சீடர்களும் திருமுழுக்கு யோவானுடைய சீடர்களும் நோன்பிருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பிருப்பதில்லை என்று கேட்கின்ற பொழுது அவர் தெளிவுபடுத்துகின்றார். இவர்கள் நம்மை சீண்டுவதற்காக, நம்மை அவமானப்படுத்துவதற்காக இந்த கேள்வி கேட்கிறோம் என்று சொல்லி மணமகன் இருக்கின்ற பொழுது யாரும் நோன்பு இருப்பதில்லை. அப்படியாக என்னவென்றால் மணமகனோடு நாம் பயணிக்க வேண்டும், மணமகனோடு நாம் செயல்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கோடிட்டு காட்டுகின்றார். மணமகன் எவ்வாறு வாழ்ந்தார் என்றால் சிலுவையை ஏற்று வாழ்ந்தார். மணமகன் என்றால் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை முழுவதும் அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த 33 ஆண்டுகளிலே இறுதி 3 ஆண்டுகள் இறைப்பணியை செய்த பொழுது அவருடைய வாழ்க்கை துன்பம் நிறைந்த வாழ்க்கையாக, போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கையாக, இறுதியாக சிலுவை சாவி ஏற்கின்ற வாழ்க்கையாக இருந்தது. அதனால்தான் அவரால் மீட்பை பெற முடிந்தது. அதைத்தான் இயேசு கிறிஸ்து கோடிட்டு காட்டுகின்றார். மணமகனோடு இருக்கின்ற பொழுது மணமகன் என்ன செய்கின்றாரோ அதை என்னுடைய சீடர்கள் பின்பற்றுவார்கள். அவர்கள் பழைய ஏற்பாட்டு சட்டதிட்டங்களுக்கோ பழைய ஏற்பாட்டினுடைய அடிமைப்படுத்துகின்ற சமய சடங்குகளுக்கோ அவர்கள் உடன்பட மாட்டார்கள் என்று தெளிவாக சதுசேயர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் இயேசு தெளிவுபடுத்துகின்றார். எனவே பிரியமானவர்களே, இயேசுனுடைய வாழ்க்கையும் இயேசுனுடைய வார்த்தையும் இதுவாகத்தான் இருந்தது. துன்பங்களின் வழியாகத்தான் நிறை வாழ்வு என்பதை அவர் வாழ்ந்து காட்டினார். நமக்கும் பாடமாக அவர் கற்றுக் கொடுத்தார். கிறிஸ்தேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்களும் இன்றைய புனிதனுடைய வாழ்வும் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற அருமையான பாடம், துன்பங்களின் வழியாகத்தான் மீட்பை பெற்றுக்கொள்ள முடியும், நிறை வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும், விண்ணக பேரின்பத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு நம்மிடம் இருக்க வேண்டிய 2 அடிப்படை பண்புகள்: விசுவாசம் நிறைந்த வாழ்வு, இயேசு மட்டுமே எனக்கு எல்லாம் என்று வாழக்கூடிய வாழ்வு. இத்தகைய வாழ்க்கையை தான் அன்னை கன்னிமரியாள் வாழ்ந்தாள். அன்னை கன்னிமரியாளுடைய பேராலயத்திற்கு, இந்த திருத்தலத்திற்கு நாம் குடும்பமாக இங்கே வந்திருக்கின்றோம். அன்னையானவள் கேட்கின்ற காணிக்கையெல்லாம், அன்னையானவள் நம்மிடம் எதிர்பார்க்கின்ற அன்பளிப்பெல்லாம் நாம் வாழ்கின்ற வாழ்வியல் முறை. அதைத்தான் காணிக்கையாக கேட்கின்றார். பழைய ஏற்பாட்டில் இவ்வாறாக வாசிக்கின்றோம்: உங்களுடைய எரிபலிகளும் நறுமணப் பலிகளும் எனக்கு அருவருப்பை ஊட்டுகின்றன, மாறா உங்களிடமிருந்து கனிந்த உள்ளத்தை எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லுகின்றார். அன்னை கன்னிமரியாளிடமிருந்து பெற்ற நன்மைகளுக்கு நாம் செலுத்துகின்ற நன்றி காணிக்கை, நன்றி பலி என்னவென்றால் நம்முடைய வாழ்வியல் முறை. துன்பங்களின் வழியாக நான் நிறைவாழ்வை பெறுவேன், இயேசுவை மட்டுமே என்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு வாழ்வேன், நம்பிக்கை நிறைந்த வாழ்வை வாழ்வேன். அந்த நம்பிக்கை நிறைந்த வாழ்வை பிறரோடு பகிர்ந்து கொண்டு பிறரை நம்பிக்கையில் உறுதிப்படுத்துவேன் என்று வாழக்கூடிய வாழ்வுதான் அன்னையானவளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய சிறந்த அன்பளிப்பு, சிறந்த காணிக்கை. எனவே அதனை அன்னையானவள் வழியாக ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து ஆண்டவரிடமிருந்து அன்னையின் வழியாக அற்புதங்களையும் அதிசயங்களையும் தொடர்ந்து பெற்றுச் செல்வோம். ஆண்டவர் அன்னையின் வழியாக வாழ்த்து பெறுவாராக. ஆமென். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தே
உந்தன் காணிக்கை நினைத்து நினைத்து நான் தர அனைத்து உந்தன் காணிக்கை என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது ஆசியாளி காணிக்கைகளை புனிதப்படுத்தமை வேண்டுகின்றோம். உமது கொடையினால் புனித செபஸ்தியார் தம் உடலின் துன்பங்கள் அனைத்தையும் வெற்றி கொண்டது போல நாங்களும் உமது அதே அன்பத்தையினால் பற்றி எறிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித செபஸ்தியார் உம்முடைய பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க அரும் செயல்களை உலகரையே காட்டுகின்றான். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் முது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை முது ஆற்றல் மிகு சாட்சிகளாக திகழ செய்கின்றேன். ஆகவே ஆற்றல் மிகுந்த வெண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் மண்ணுலகிலிடேராது ஆட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், எனது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இருவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், எனது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை மொக்குப்ப கொடைக்கின்றோம். உம் திரும் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். சிறப்பாக அன்னையினுடைய திருத்தலத்திலே குழுமியிருக்கின்ற உடைய பிள்ளைகள் ஒருவரையும், இதனை தொலைக்காட்சியின் வழியாகவும் ஊடகங்கள் வழியாகவும் பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆரோக்கிய தாயின் வழியாக ஆசிர்வதித்து புனிதப்படுத்தியருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமகவொளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணைத்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகியோர் அனைவருடனும் சிறப்பாக இன்று நாங்கள் திருநாள் கொண்டாடுகின்ற புனித செபஸ்தியாருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன். திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன், எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உம்முடைய திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
கிறிஸ்து இயேசு வழங்கும் நம்பிக்கை நிறைந்த அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். உறைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா, என்றும் இங்கு என்னோடு நின்று எம்மை அன்போடு காத்திடு என் தலைவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா, என்றும் இங்கு என்னோடு நின்று எம்மை அன்போடு காத்திடு என் தலைவா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருப்பள்ளியை ஏற்றுக்கொண்டு இறந்தோம் அடியார்கள் மீது உமது இரக்கத்தை பொழிவீராகும். நீர் திருமுலைக்கு அருளை வழங்கியுள்ளவர்களுக்கு நிறைவான மகிழ்ச்சினை முழு நிறைவும் அளிப்பீராகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித ஆரோக்கியனின் ஆசி பெற மண்டையிட்டு மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையும் இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களை மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்கவையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் பொழுது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கியனின் ஆசி உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of His dear Mother, Our Lady of Vilankanni. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் குடும்பங்களையும் ஆரோக்கியனின் வழியாக ஆசீர்வதிப்பாராக. என்றும் மகிழ்ச்சியிலும் அன்னையின் அரவணைப்பிலும் வாழ சென்று வாழுங்கள். வாழ்வின் பழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. மகிழுதம்மா, துயர் கரைகள் மறையுதம்மா, உள்ளமும் துள்ளுதம்மா, உந்தன் தாய்மை நினைவாளே அம்மா. இதயம் மகிழுதம்மா, துயர்
மகிழுதம்மா உந்தன் தாய்மையை நினைவாலே அம்மா இதயம் மகிழுதம்மா. தாயனும் போதினிலே மனம் தான்